சிவாய நம. ஆத்மா வணக்கம். ஓம் தத் சத் வந்தே பரபிரம்மம் சிதாத்மகஸ்ம இத் வந்தே குரு சாந்தமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதன்யபி வந்தனியாம். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம். இது 4 பாகங்களாக உள்ளன. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளி செய்த சித்த வேதம் மோட்ச சூத்திரம் என்ற நூலிலிருந்து தத்துவங்கள். அதில் முதல் பாகம் ஈஸ்வர தத்துவம். அஸ்த ராகதிகளான காம குரோதிகளால் தன்னிலிருந்து அதே கதியாக பஞ்சேந்திரியங்கள் வழியாக வாயு ரூபமாக சலித்து வெளியே சென்று நாசமடைகின்ற ஜீவசக்தியை மேற்சொன்னபடி வெளியில் விடாமல் தனக்குள் மேலும் கீழுமாக நடத்தி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாயிருக்கின்ற பிரம்மந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவசக்தியை சேர்க்கின்றது ஈஸ்வர மதமாகும். ஈஸ் பிளஸ் வரன் ஈஸ்வரன். ஈஸ் என்றால் ஆளுதல், வரன் என்றால் வல்லமை உடையவன், மதம் என்றால் ஸ்தாபித்தல். ஈஸ்வர மதம் என்றால் ஆளுவதற்கு வல்லமை உடைய ஜீவனை தன் பிறப்பிடமாகிய பிரம்மந்திரத்தில் சேர்ப்பது அல்லது நிலைநாட்டுதல். அந்த மார்க்கத்தை காண்பித்து கொடுப்பவர் குரு ஆவார். ஆளுவதற்கு வல்லமை உடையவனான ஈஸ்வரனுக்கு சகுனம் நிர்குணம் என்ற 2 நிலைமைகள் உண்டு. சகுனமான கலங்கம் உண்டாகின்ற போது விகாரதிகள் உண்டாகி சிருஷ்டி ஸ்திதி சம்சாரம் உண்டாகின்றன. நிர்குணமான நிஷ்கலத்துவம் அதாவது கலங்கம் இல்லாமல் உண்டாக்கும் போது நீர் விகாரியாக திருஷ்டி ஸ்திதி சம்சாரிகள் இல்லாமலும் ராக துவேஷம் இல்லாமலும் அமைகின்றது. அந்த ஜீவனாகும் சிவன். அப்பொழுதுதான் ஜீவ சிவோகம் என்னும் நிலைமை. அந்த நிலையை விட்டு வெளியில் வியாபகமாய் வேறொன்றாகி அதாவது பிரதிபலிக்கும் போது அதை ஜீவனம் அவ்விதம் பிரதிபலிக்காமல் தன்னிலேயே லயிக்கும் போது சிவனம் ஆகின்றது. சிவன்தான் ஈஸ்வரன். நிர்குணம் என்றால் குணரகிதன். குணங்கள் சாத்வீகம், ராஜசம், தாமசம் இவைகளாகும். இவை இல்லாமல் வருகின்ற நிலைமையில் நிர்குணன் இப்பொழுது நிர்விகாரியாய் நீர்மோகியாய் ராக துவேஷங்கள் இல்லாமல் நீர் தீருகின்றது. அது நம் உறங்கும் பொழுது உள்ளது. அப்பொழுது தன்னிலே இருக்கின்ற ஈஸ்வரன் சைதன்யம் தன்னிலே அடங்கி நிர்குணன் ஆகின்றது. எப்பொழுது உறக்கம் நீங்கி தன்னுடைய சக்தி வெளியே பரவுகிறதோ அப்பொழுது சகுனன் ஆகின்றது. அப்பொழுதாக 3 குணங்களும் தன்னில் உண்டாகின்றன. அதனால்தான் திருஷ்டி ஸ்திதி சம்சாரிகள் தன்னிலிருந்து உற்பத்தியாவதும் தானே சகலனாவதும் நிஷ்கலனாவதும் ஆகும். அதனால்தான் தானே ஆகும் ஈஸ்வரன் சங்கற்பம் செய்வதற்கும் யாருக்கும் சக்தி இருக்கின்றதோ அவரே புரோக்தர், அவரே குரு. கோயில்களை சங்கற்பம் செய்கின்றவரும் புரோகிதன் என்னும் தந்திரி என்றும் சொல்வதே இதற்கு உதாரணம். அப்படியே உலகம் என்ற சங்கற்பம் செய்வதற்குள்ள சக்தி மனதிற்குள் இருப்பதால் மனமே குரு. ஒன்றும் இல்லாததாகும் அத்வைதம் என்று சொல்லப்படுகின்ற அத்வைதம் என்பது துவைதம் ரகிதம் 2 என்கின்ற நிலைமை. தன்னில் இருந்துதான் உண்டானது. தன்னுடைய சக்திக்கு ஸ்கலனம் உண்டான போது 2 என்ற நிலைமை உண்டானது. தான் என்பது அசரம். அசரம் என்றால் சர ரசிதம். சரம் என்றால் அழிவு, ரசிதம் இல்லாதது. எனவே அசாரமாவது அழிவற்றது. எப்பொருளுக்கும் ஆதி அந்தமுண்டோ அப்பொருள் அழிந்து போவதும் எப்பொருளுக்கு ஆதி அந்தமில்லையோ அப்பொருள் அழியாததும் ஆகின்றன. அந்த பொருள்தான் ஈஸ்வரன். அப்படி ஈஸ்வரனாய் தானாய் ஆதி அந்த மற்றதாய் அசாரமாக இருக்கின்ற பொருளிலிருந்து வெளி என்ற ஆகாசம் உண்டாகிறது. அந்த ஆகாசத்தில் தானே சக்தியாக ஜலித்த போது அதிலிருந்து எல்லா நிலைமைகளும் உண்டாகின. எப்பொழுது தான் சக்தியாக சலிக்க தொடங்கியதோ அப்பொழுது முதல் அது 2 ஆயிற்று. அதற்காக பிரம்மம் என்ற மாயை என்றும் சொல்வது உபரியாக உள்ள பொருள் பிரம்மமும் கீழாக உள்ள பொருள் மாயையும் ஆகின்றன. மாயையில் இருந்துதான் எல்லாம் உற்பத்தியாகி உள்ளன. மாயை இருக்கின்ற தன்னுடைய சக்தி எப்பொழுது தன்னில் லயிக்கின்றதோ அப்பொழுது யாதொன்றும் இல்லை. தனக்கு சலனம் உண்டான போதுதான் பிரம்மம் என்ற நிலைமை உண்டானது. அது பிரமத்தையாகும். எப்பொழுது பிரமைதையான சலனம் தனக்குள் ஒடுங்குகின்றதோ அப்பொழுது அத்வைதமாக ஆதி அந்த மற்றதாக சூனிய பதவியான ஆனந்தம் சித்திக்கிறது. மாயை என்பது உண்மையில் இல்லாததை உண்டு என்று தோன்றுகின்ற தோற்றமே ஆகும். அதாவது அனித்தியமாகி அறிவில்லாததாகி பேதமில்லாததாகி வித்தை இல்லாததாகி
அச்சரமில்லாததுமாகி தான் இல்லாதாகி தீருகின்ற நிலைமையே ஆகும். தனக்குள்ளிருந்து வெளியே பரவுகின்ற சக்தியே வாய்வு. வெளியே போய் அழிகின்ற அந்த சக்தி வெளியே போகாமல் தனக்குள் மேலும் கீழுமாக கதம் செய்து பிரம்மந்திரத்தோடு தாக்குகின்ற நிலைமைக்கு சமிரன் என்று சொல்லப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாகம் குரு தத்துவம்.